பாரு வியூவா செம்ம. என்ன வெயில் அடிக்குது? ஆனால் வெயில் ரொம்ப சுடல, எனக்கு சுடுது. கார் தொடச்சாச்சு, கிளம்ப வேண்டியதான். இங்கே பாருங்கள், இந்த பார்க்கிங் தான் பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு நேற்று இறங்குறதுக்கு. இங்கே ஏகப்பட்ட வண்டி. இப்போ திரும்ப இந்த டொக்குக்குள்ளே போயிட்டு நான் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப வெளியே போனோம். பார்ப்போம். குட் மார்னிங் மக்களே, நான் கார்த்திக் சிவா. வெல்கம் பேக் டு த சேனல். வணக்கம். இன்றைக்கி டே 2 ஊட்டி. நேற்று ஊட்டி வந்துட்டு ரூம் போயிட்டு மட்டை டோட்டலாக ஒரு லாங் ஜேர்னின்றதுனால செம்மையாக தூங்கிட்டோம். எங்கேயும் போகல. டின்னர் மட்டும் ஒரு ஹைதராபாத் ஹோட்டலில் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து இப்போ என்ன பிளான்னா வந்து மேடம் வந்து ரொம்ப நாளாக லவ்டேல் போகணும் சொல்லிகிட்டு இருக்காங்க. லவ்டேல் வந்து அந்த டாய் ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குல்ல, அது குன்னூர்லேருந்து லவ்டேல் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து ஊட்டிக்கு போகுது. மணி வந்து 10:20. ஒரு எத்தனை 11:40க்கு வந்து லவ்டேலுக்கு வந்து அந்த டாய் ட்ரெயின் வரும். நாங்கள் டாய் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணல, ஜஸ்ட் சும்மா போயிட்டு அங்கே விசிட்டை போட்டுட்டு அது கொஞ்ச நேரம் நிற்கும் அங்கே. ஆமாம் 11. ஆமாம், அங்கே ஒரு ஃபோட்டோஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி தொட்டபேட்டா போகிறோம். அதான் பிளான். ஆனால் சரியான டிராஃபிக்காக இருக்குது, ஒரே பயங்கர டிராஃபிக்காக இருக்குது இன்றைக்கி ஊட்டியில். சூப்பர் டிராஃபிக். அப்புறம் இங்கே மேப்பில் காட்டுது டிராஃபிக்னு, எஸ்பெஷலி கோயம்புத்தூர் ஊட்டி குண்டல்பேட் ஹைவே அங்கே வந்து அப்படியே ரெட் கலரில் இருக்குது. எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. ஓகே, சரிப்பா. ஆக்சுவலி ஊட்டியில் வெயில் அடிக்குது. ஆமாம், வெயில் அடிக்குது. நேற்று சூப்பராக இருந்துச்சுல்ல, நேற்று ஈவினிங் சூப்பராக இருந்துச்சு. நைட்டெல்லாம் 16 டிகிரி சூப்பராக இருந்துச்சு. பட் காலையில் வெயில் கொளுத்தான். லவ்டேல் ட்ரெயின் வந்துடும். அது போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஷன் போகணும் இல்லை? நீ வேறு டீ கேட்டிருக்க, அது டீ வாங்கணும். வந்ததுலேருந்து எதுவுமே குடிக்கவே இல்லை. ஆக்சுவலி ஊட்டியில் எல்லாருமே டீயும் வர்க்கியும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. இன்னும் அந்த சாப்பிட்ற ஸ்பாட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், அதுக்கு போகணும். அந்த கொஞ்சம் பழமையான பேக்கரிஸ் அங்கே போனோம்னா வர்க்கியில் கிடைக்கும். இந்த ரோடு நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குல்ல? குந்தா 25 கிலோமீட்டர்ஸ். ஓகே, லவ்டேல் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. வண்டி எங்கே போடுறத மட்டும் நான் பார்க்குறேன். பார்த்துட்டு இது உள்ளே போகிறதுக்கு இது எடுக்கணுமான்னு தெரியலையே. இல்லை, உள்ளே போகிறதுக்குலாம் டிக்கெட் கிடையாது, டாய் ட்ரெயினுக்கு தான் டிக்கெட். பசங்க ஆல்ரெடி நிற்கிறாங்களா? பசங்க ஆல்ரெடி குவிஞ்சிருக்காங்க. இந்த போட்டிருக்கு பாருங்க லவ்டேல். ஷார்ட் எடுத்துட்டு. ஆக்சுவலி இது வந்து நல்ல வேலை கண்ணு க்ரௌட் இல்லை. ஒன் ஆஃப் தி யுனெஸ்கோஸ் ஹெரிட்டேஜ் சைட். ஆமாம். ஸோ லவ்டேலுக்குள்ளே வர்றதுக்கு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வேணும். 10 rupees ஈச். 2 பேருக்கு எடுத்தாச்சு லவ்டேல். அண்ட் இந்த டாய் ட்ரெயின் வந்து 117 வருஷமும் ஓடுது. லவ்டேலில் சூப்பர் டைம் பாஸு, ஜாலியாக நல்ல ஃபோட்டோஸ் சூப்பராக எடுக்கலாம். கிளைமேட் சூப்பராகிடுச்சு. ஆமாம், வெதர் டக்குன்னு மாறிடுச்சு. இது வந்து ரொம்ப சின்ன ஸ்டேஷன். ஏன் ரொம்ப சின்ன ஸ்டேஷன்? இல்லை, ஆக்சுவலி இது வந்து ஒன் ஆஃப் தி ஸ்டேஷன். அந்த டாய் ட்ரெயின் போகிற வழியில் ஒன் ஆஃப் தி ஸ்டேஷன். கரெக்ட். இப்போ டாய் ட்ரெயின் போகும்போது நான் இப்போ டிக்கெட் கேட்டேன். டிக்கெட் வந்து இங்கேருந்து புக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எதர் ஊட்டியிலேருந்து புக் பண்ணணும், இல்லாட்டி குன்னூர்லேருந்து புக் பண்ணணும். லவ்டேலேருந்து ஊட்டி 5 கிலோமீட்டர்ஸ், குன்னூர் 15 கிலோமீட்டர்ஸ். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு இல்லை? ஊட்டி அழகாக இருக்குது.
ஷூர் ப்ரோ ரீல்ஸ் எடுப்பீங்களா? பாலாஜி என்சிபி டேக் பண்ணி விடுறேன். டேக் பண்ணீங்களா ப்ரோ? எல்லாரும் ஏறிட்டாங்களான்னு பார்த்துட்டு டாய் ட்ரெயின்லேருந்து லவ்டேலேருந்து கிளம்புது. இது ஊட்டிக்கு போயிடும் இன்னொரு 20 மினிட்ஸில். மழை வேற போயிடுச்சு. நிறைய ஃபோட்டோஸ் நல்லா கிடச்சிச்சு. சரி நெக்ஸ்ட் இப்போ ரூம் போய் செக்இன் பண்ணலாமா இல்லை தொட்டபெட்டா போகலாமா? தொட்டபெட்டா இந்த மாதிரி தான் இருக்கும். லைக் கிளைமேட் சொல்கிறேன். இல்லை அது வேறு நாடு இல்லை, அதனால் அது கொஞ்சம் அதே மாதிரி இருந்தால் போயிட்டு வந்துடலாம் இதுக்கு. சரி ஓகே. இப்போ வில் கோ ஃபார் தொட்டபெட்டா. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீ குடிச்சிட்டு ஓகே, உனக்கு டீ வாங்கி தர வேண்டியது என்னுடைய கடமை. போகலாம் போகலாம் போகலாம். ஏறடி. காலையில் கிளம்பும்போது நல்ல வெயில். லவ்டேயில் போய்ட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இங்கே பாருங்க மழையை, பயங்கர மழை, சரியான மழை. ஒரு ஏப்ரல் மாதத்தில் பயங்கர மழை. இன்றைக்கி டேட் வந்து ஏப்ரல் 18, குட் ஃப்ரைடே. ஸோ சம்மருக்கு நம்பி வரலாம் போல் இருக்குது. அதனால தான் வராங்க யூஸ்வலி ஊட்டிக்கு. நல்ல வெதர் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பயங்கர மழை பச்சடன். சரியான மழை. மணி 12:15. சரி, இப்போ நம்ம போகிறது வந்து தொட்டபெட்டா பீக். பொறுமையாக போகலாம். பயமாக இருக்கா? வாவ், பாரு வியூவா, செம்ம. தொட்டபெட்டா பீக்குக்கு போனாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவள் பெட்டர் ரூம் போய் செக்இன் பண்ணிடலாமா? ஆனால் அவன் 2 PM தான் செக்இன் போட்டிருக்கான். ஓ அப்பா, அங்கே பாரு வியூ. வாவ், செக்இன் பண்ணிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா இங்கே வியூவை பாரு எப்படி இருக்கு. ரூம் போய் செக்இன் பண்ணுறத விட செம்மையா இருக்கு. 1 hour தானே ஏர்லியாக போகிறோம். கார் பார்க்கிங் போட்டோம். இங்கே பார்க்கிங்கே கிடைக்கல. அவர்லி பார்க்கிங் 60 ரோட்டில். ஓகே, வாக் பண்ணிட்டேன்ல சாதி. தலசேரி ரெஸ்டாரண்ட் அங்கே உண்டு. டர்க்கிஷ் டிலைட்டில் சாப்பிட்றியா? டுடே ஸ்பெஷல். இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. மிக்ஸ் தந்தூரி பிளாட்டர். இங்கே எதாவது பேசுகிறாங்களா கட்டுறாங்களா? இந்த சர்ச்சா? ஓ ஓகே. ஓ குட் ஃப்ரைடே இல்லை? நல்ல வேலை, நாங்கள் ஷூ போட்டிருந்தோம், ஷூ கழட்டிட்டோம். கிரில் மந்தியா? hot chocolate. ட்ரெயினில்
லெமன் டீ அவங்க எனக்கு வேணும் லெமன் நான் சாப்பிட்டு ஒரு லெமன் டீ இப்போ கொடுத்துருவோம். ஹாட் சாக்லேட். நல்ல சக்கரை போட்டு சூப்பராக இருக்குது. சூப்பர் மலை. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டீ குடிக்கிற அடியில் அப்படியே இருக்கு. இது ஒன்றுமே இல்லை இதுதான் ஒன்றுமே இல்லை. நேற்றுக்கு நினைக்கிறேன் கேஸ். ஒரு நல்ல லஞ்ச் சாப்பிட்டாச்சு. பரோட்டா சூப்பர் தரமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அடி ஓகே, எனக்கு அவ்வளோ பிடிக்கல இன்னைக்கு. பரோட்டா சிக்கன் டிக்கா சூப்பராக இருந்துச்சு. நான் பரோட்டா சாப்பிட்றது இல்லை, பட் நான் ஹில் ஸ்டேஷன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பரோட்டா சாப்பிடுங்க. எஸ்பெஷலி அந்த கேரளா பரோட்டா அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஓகே, பட் ஆனால் இப்போ இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. தொட்டபேட்டா பீக்குக்கு போயிட்டு எதுவும் சைட் சீங்காக பார்க்க முடியாது. ஸோ ரூமுக்கு போகலாமா, தொட்டபேட்டா போகலாமா? இங்கேருந்து எவ்வளோ நேரம் தொட்டபேட்டா? 40 minutes, டைம் 1:40. ரூமு நான் இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கேன், எல்லாம் எனக்கு எப்படி தெரியும், பார்க்கணும்ல. இல்லை, என்ன நானும் அதை யோசிக்கிறேன். தொட்டபேட்டா போனால் இப்போ மழையில் எங்கேயும் போக முடியாது. இந்த மாதிரி ஓரமாக தான் நின்றுருக்கணும் எங்கேயாச்சும் மழை நிற்கிற வரைக்கும். ஆமாம், முடிவு பண்ணிட்டோம். ரூம் இங்கேருந்து 2 kilometers 8 minutes காட்டுது. ஸோ ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 3:30க்கா தொட்டபேட்டா போகலாம். ஓகே, ஸோ இப்போ ஐம் ஹெட்டிங் டு ரூம். ரெசார்ட் ரீச் ஆகிட்டோம், நல்லா இருக்கு. ஊட்டியில் அடுத்த 3 நாள் இங்கே தான். ஹோட்டல் ஷிவ் ரெசார்ட்டுன்ட்டு நல்லா தான் இருக்குது, சூப்பராக. ஊட்டி மெயின்லேயே இருக்குது. இங்கேருந்து பொட்டானிக்கல் கார்டன் ஒரு 2 kilometer தான். ரூம் செக்இன் பண்ணிவிட்டு அந்த அண்ணா என்ன சொன்னார்னா, நீங்கள் காரில் போனீங்கன்னா ஸ்டக் ஆகிடுவீங்க, இன்றைக்கி வீக்கெண்டு, அதனால் நடந்தே போயிடுங்க, பொட்டானிக்கல் கார்டன் பக்கம் தான், அப்புறம் டீ எஸ்டேட் போங்கன்னாரு. நீங்கள் பாருங்கள் கூட்டத்தை சும்மா அள்ளுது. டண்டடாய், நல்ல டிராஃபிக். மேப்பில் செக்கச்செவேல்னு காட்டுது. காரை விட்டு நாங்கள் நடந்து வந்தோம், ஆனால் இங்கே பெய்டு பார்க்கிங் இருக்குது. மசாலா போடணுமா கண்ணு? அவங்க கொஞ்சம் லைட்டாக போடுங்கக்கா. இருக்கல வேணுமா? கட் பண்ணுமாப்பா? கட் பண்ணுறேங்க்கா. கட் பண்ணுங்க. மேடம், போய் பொட்டானிக்கல் கார்டன் டிக்கெட் வாங்குறியா? பார்த்து போ. ஸோ இங்கேருந்து தொட்டபேட்டா 9 kilometers, முதுமலை 67 kilometer, பைக்காரா 23 kilometer, ரோஸ் கார்டன் நியர்பை தான். கண்ணாடி ஹவுஸில் என்ன இருக்குன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் இருக்கும். டி இது இந்த ஆஹா படத்தில் ஒரு பாட்டு வரல, இங்கே தான் எடுத்திருப்பாங்களோ இல்லை? நந்தவனம் கரெக்ட். நான் அதை செட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு நாள். முன்னாடி ஜாலியாக இருக்க பொட்டானிக்கல் கார்டன். தண்ணி தாகமாக இருக்குது, ஒரு இடத்துல கூட தண்ணியே இல்லை. ஆமாம், இங்கே வந்து தண்ணி கிடைக்காது. பிளாஸ்டிக் பாட்டில்லாம் வந்து இங்கே அது பேர் என்னடி பேன் பண்ணியிருக்காங்க. அங்கே ஸ்டார்டிங்கில் ட்ரிங்கிங் வாட்டர்னு போட்டிருக்காங்க, அங்கே மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ வாட்டர் மட்டும் ப்ராபப்ளி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. தண்ணி தான் கிடைக்க மாட்டேது, ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது வேறு. நடந்தே டயர்டாகுது. அது மற்றபடி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி உனக்கு பூ செடியெல்லாம் ரசிக்க தெரியும்னா இட்ஸ் குட் பிளேஸ். நமக்கு தெரியல, அதனால இது நார்மலாக இருக்குது. ஊட்டியில் பொட்டானிக்கல் கார்டன் எவ்வளோ ஃபேமஸ் தெரியுமா? மேபி எனக்கு பூலாம் பெருசாக தெரியாது, எனக்கும் தெரியாது. கார்டனிங்லாம் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்பயுமே க்ரௌடு தான். அப்படியா? சின்ஸ் 1951 Moody's Pastries and Bakes.
கேக் பண்ண வச்சுருப்பாங்களே. என்னம்மா மோடிஸில் நல்லா இருக்கா? சாக்லேட் சாக்லேட்டியாக இருக்குது. என் வாழ்க்கையில் இவ்வளோ சாக்லேட் நான் சாப்பிட்றதே இல்லை. ரொம்ப சாக்லேட்டியாக இருக்குது. 120 120 240. பட் ஆனால் ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இந்த சென்ஸ் சாக்லேட்டாக ஒரு ட்ரிங்க்கு நல்லா தான் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ்னு எங்கேயாவது கூட்டின்னு வந்து ஆனால் சாப்பிட்டா நல்லா இருக்க மாட்டேது. ரீல்ஸ் போடுறவனுங்களா கம்முங்கடா டே. ஆக்சுவலி ரொம்ப எல்லாருமே நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஆனால் காஸ்ட்லின்னு சொன்னாங்க. ஸ்வீட் பிடிச்சா நல்லாயிருக்கும் போல். ஸ்வீட் பிடிக்கிறவங்களுக்கு ஹெவன் இல்லை? எனக்குலாம் சாக்லேட்டே பிடிக்காது, அதனால எனக்குலாம் பிடிக்கல. அப்போ எதுக்கு வரலான்னு சொன்னேன்? நான் வந்து டீ இருக்குமோன்னு நினச்சிட்டு வந்தேன். எடு செருப்பு அப்படி. கார் அங்கேயே ரூம்லேயே போட்டதால் ஆட்டோ தான் எடுத்துருக்கோம். ஃபோட்டோஸுக்கு 2 கிலோமீட்டர் தான், பட் ஆனால் 180 கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 250 கேட்டார். சரி வேலைக்காக நினச்சி நடந்து வந்தோம். அண்ணன் 180 கேட்டார். அதனால் இந்த ஆட்டோவில் ஏறிட்டு படகு இல்லம் போகலாமா? சரிப்பா. போட் ஹவுஸுக்கு நல்ல வேலை 2 கிலோமீட்டராக இருந்தாலும் நாங்கள் ஆட்டோவில் வந்துவிட்டோம். பாருங்கள் கார் க்ரௌடு, சரியான க்ரௌடு. இது டிக்கெட்டுக்கு எவ்வளோ நேரம்? இந்த போட்டிங் ஆகல, டிக்கெட்டுக்கு எவ்வளோ நேரம் நிற்கணும்னு தெரியல. இங்கிலேயே டிக்கெட் இல்லைங்க. அடி போடி கூட்டத்தை நோக்கியோ. நான் கண்ணே அப்படியே பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான் போல இருக்கே, இருக்க க்ரௌடை பார்த்தா. இது மோட்டர் போட்டிங்கோட டிக்கெட் புக்கிங் கவுண்டர். அது பெடல் போட்டிங்கு. டிக்கெட்டை எடுத்துட்டு இந்த க்யூவில் நின்று தான் வந்து போகணுமா. அது வாய்ப்பே இல்லை ராஜா, பயங்கர க்ரௌடு. இங்கேருந்து ஆரம்பித்து இந்த க்ரௌடில் ஏறி அவ்வளோ தூரம் போட்டிங் போகிறதுலாம் பயங்கர கஷ்டம். கேன்சல் பண்ணுற வேண்டியது தான். ஒரு மாதிரி பயங்கர பீஸ்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சன்செட் ஆக போகுது. ஆமாம், பெடல் பண்ணாத, அப்படியே பொறுமையாக அப்படியே ஒரு பாஸ் எடுத்த மாதிரி இருக்குது. ஓகே, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா, பாய், see you.